மக்களே, சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய முக்கியமான ஒரு நபரான ஜெகதீஷ் அவர்கள் தான் இந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி என்னன்னு பார்க்கும்போது, ரீசெண்டா சட்டப்பேரவையில டிவிகே கட்சியுடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பேக் ஸ்டோரியை பத்தி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஐ திங்க் விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படம் நடிக்கும்போது கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய தாண்டிக்குடியர் என்கின்ற ஒரு மலை கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த மலை கிராமத்துடைய ரோடு என்பது மிக கரடுமுரடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் கிட்ட வந்து சொன்னார், இந்த ஊருக்கு நம்மளே ரோடு போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, சார் நம்மளை வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, இவங்க எப்படி சார் ரோடு போட விடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காராம் புஷி ஆனந்த் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நம்ம ஆட்சி வந்த பிறகு இவங்களுக்கு வந்து ரோடு போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரா அந்த சமயத்துல. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ காட்சிகளை வந்து இணையத்துல வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ண விட்டுட்டாங்க. அதுல வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியுது, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கூட அழகா நின்று ஒரு சக மனிதன் மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் பெரிய ஸ்டார் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு நினைக்காம அவங்க கூட அழகா நின்று சிரிச்சு பேசி அவங்க கூட கை குலுக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் சோசியல் மீடியால வந்து பார்க்க முடியுது. அவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை வந்து வாங்கி தந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேக் டு த பாயிண்ட், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்த 5 நாள் கழிச்சு புஷி ஆனந்தர் அவர்களுக்கு வந்து அவருடைய டேபிளுக்கு ஒரு லெட்டர் வருது. ஐ மீன் ஒரு ஆர்டர் காப்பி வந்து போகுதான், அவங்களுடைய ஊருக்கு வந்து ரோடு போட்டு தரணும் அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் ஜெயிச்ச 5 நாள்ல அவங்களுக்கு ரோடு போட்டு தரணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் காப்பி அவருடைய டேபிளுக்கு வந்து போகுதான். ஸோ அதை பற்றி மிக உருக்கமாக புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மலை கிராமத்துல விஜய் அவர்கள் அந்த டைம்ல வந்து என்னென்ன மாதிரியான அனுபவங்களை வந்து பெற்றிருந்தார் என்பதை பற்றி ரொம்ப விரிவாக அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மலை கிராமத்துல இருந்து கீழே வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து 1 மணி நேரம் வரைக்கும் நடந்தே வந்தாரு அப்படின்ட்டு பல விஷுவல்ஸை வேற போட்டு காண்பிச்சிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களும் நிறைய பேசியிருந்தாரு. அவையெல்லாம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்திருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் எப்பயும் போல எங்க அண்ணன் சூப்பர், என் தளபதி சூப்பர் அப்படின்ட்டு அவங்க அவரை வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தரா வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி எங்க அண்ணன், மாமன், என் பையன் அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லி நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து பயங்கர பாராட்டி பேசிட்டு வராங்க. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.